வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு வந்துட்டு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம். நம்ம அகாடமி ஆரம்பித்து 1 மந்த் ஆகுது. அதை போட்டப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறையா நண்பர்கள் அதில் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து டெஸ்ட்டும் நல்லா அட்டன் பண்ணுறாங்க. நிறைய பேர் கொஸ்டின் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மேக்ஸ் பேட்ச் ஒன்று போடலாம். ஓகே, நிறைய பேர் எழுதுறாங்க. அந்த எக்ஸாம் நிறையா நண்பர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சரி, நல்லா தான் நம்ம பண்ணுறோம். அப்போனா மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டும் போடலாம் ஒன்று. இன்னும் நிறைய நண்பர்கள் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக உங்களுக்காக தான் நான் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. கணிதம் ஃப்ரீ பேட்ச், ஓகேவா? நம்ம அகாடமி பேர் 2K அகாடமி. பேட்ச் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டார்கெட் 25, அதாவது 25க்கு 25 எடுக்கணும். அதான் நம்மளுடைய டார்கெட். 25க்கு 23, 24 அதெல்லாம் நம்ம டார்கெட் கிடையாது. 25 ஆஃப் 25 எடுக்கணும். அடுத்த எக்ஸாம் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அடுத்த எக்ஸாம் குறைந்தது வர நோட்டிஃபிகேஷன் வர நான் சொல்லலாம் ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சும் நோட்டிஃபிகேஷன் என்பது வராது. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் இன்னும் 6 மந்த்ஸ் சாலிடாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 6 மாதமாக ஆகும் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா அது குறைஞ்சி வராது. ஏன்னா இப்போ தான் எக்ஸாம்லாம் நடந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? 5 or 6 மந்த்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நம்ம இவ்வளோ நாள் இருக்குது இந்த மேக்ஸில், அந்த எக்ஸாம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு வரைக்கும் இந்த மேக்ஸ் பேட்சை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நண்பர்களே. உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் தான் இந்த பேட்ச் நல்லா போகிறதுக்கு. நீங்கள் தான் நல்லா எழுதுனீங்கன்னா நான் கரெக்டாக கொண்டு போவேன். கடைசி ஒரு நபர் நல்லா அதை டெஸ்ட் எழுதினா கூட அவங்களுக்காக இந்த பேட்ச் கன்ஃபார்ம் நடக்கும். ஓகேவா? பேட்ச் நேம் டார்கெட் 25. பேட்ச் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? வாங்க என்னென்ன சொல்கிறேன். டெஸ்ட்டு எப்படி நடக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் நடக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களால் ஜாயின் பண்ண முன்னாடி நான் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 6369210307. இந்த நம்பருக்கு ஹாய் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை நான் லிங்க் அனுப்பேன். நீங்கள் தொட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா நண்பர்களே? டெஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25 சம் தாங்க. 25 சம் நான் டெலிகிராமில் பிடிஎஃபாக அனுப்பிச்சி விட்ருவேன். எக்ஸாம் அன்றைக்கி காலைல 9 மணிக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் ஒரு 5 o'clock தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் கீ உங்களுக்கு அதே பிடிஎஃப் மணிக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதலாம் பெஸ்ட்டு. இல்லையா 1லேருந்து 25 நம்பர் போட்டு ஏபிசிடி அப்படின்னு சொல்லி போட்டும் எழுதிக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? 5 மணிக்கு நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன்ல ஆன்சர் கீ. அந்த 5 மணிக்கு கொடுக்குறேன்னா 6 மணிக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதாவது 25 சம். சில 10 சம் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு 5 சம் தெரியும், சிலருக்கு 20 சம்மே தெரிஞ்சிருக்கும், 5 சம் தெரியாதுல. அவங்க அந்த கொஸ்டின் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டுருவோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரீ வீடியோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா இப்போ வர சண்டே போய் நெக்ஸ்ட்டு சண்டே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த சண்டே டெஸ்ட்டுனா அதுக்கு வீக்கே, அதுக்கு ஃபஸ்ட்டு வீக், இப்போ செகண்ட் வீக் ஒரு டெஸ்ட்டுனா அதுக்கு வீக், அதாவது ஃபஸ்ட்டு வீக் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த வீக் தனிவெட்டி டெஸ்ட்னா இந்த வீக் சண்டே தனிவெட்டி நம்ம போட ஆரம்பிப்போம். அதாவது என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தனிவட்டி நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸ் புக்கில் இருக்க சம்ஸ் பூரா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் தனிவட்டி முக்கியமான சம்ஸ் ஒரு வீடியோ. அடுத்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்களே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தனிவட்டி ரிலேட்டடாக வீடியோ. இது எல்லா சமுமே கவர் பண்ணி ஒரு 4-5 வீடியோக்கள் நம்ம கிளாஸ் எடுத்து போட்டுருவோம். ஓகேவா? அந்த 5 சம்ஸ் நீங்கள் 5 கிளாஸ் 6 கிளாஸ் நம்ம கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா நிறையா இருக்கும்ல. அதை பார்த்துட்டிங்கன்னா ஓகே, அந்த 5-6 கிளாஸ் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்கள் பார்த்துடணும். அந்த கிளாஸ் நான் நடத்திருப்பில்ல அதுலேருந்தும் அப்புறம் ப்ளஸ் அது போக அதில் கேட்காத சம்ஸ், அதாவது அதே மாடலில் வேறு ஒரு கொஸ்டின் நான் 25 சம் எடுத்து டெஸ்ட்டில் வைப்பேன் நண்பர்களே. ஸோ அப்படி தான் டெஸ்ட்டு நடக்கும். கிளாஸ் அதாவது நான் புக் பிடிஎஃப் கொடுத்துருவேன். அப்புறம் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுப்பேன். அது போக என்கிட்ட ரீசனிங் பிடிஎஃப் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். அதெல்லாம் நீங்கள் 1 வீக்காக பார்க்கணும். புக்கு பார்க்கணும், அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் பார்க்கணும், அடுத்து மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீசனிங் பிடிஎஃப் நிறையா நான் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பேன். அது நீங்கள் பார்த்துட்டு 5 நாள் நல்லா பார்க்குறீங்க, 6ஆம் நாள் ரிவைஸ் பண்ணிட்டு 7ஆம் நாள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. நம்ம டெஸ்ட்டு பார்த்தோம்னா சனிக்கிழமை தான் டெஸ்ட்டு நடக்கும். ஓகேவா? ஆன்சருக்கு வீடியோ கொடுத்துருவேன். ஸ்கூல் புக் சம்ஸு, ஓல்டு புக் சம்ஸு, டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். டெஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு தான் நண்பர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் தான். சிலபஸ் வைஸ் தான் நான் வைப்பேன். ஓகேவா? தமிழ் கோயிங், அதாவது ஆல்ரெடி நம்மளுடைய
சேனலில் வந்துட்டு ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் நிறைய டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். அதனால் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் நிறையா வந்து கொடுத்துட்டே இருக்கும். நிறையா மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சனிக்கிழமை நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நைட்டு ஒரு 9 o'clock போல் ரேங்க் லிஸ்ட் ஃபார்ம் ஒன்று கொடுப்பேன். அதை நீங்கள் வந்து உங்களோட ரேங்க் வந்து நீங்கள் அதாவது எத்தனை மார்க்கு அப்படின்றத நீங்கள் பதியணும். அது வந்து எப்போனா அடுத்த வாரம் இந்த வாரம் ஒரு டெஸ்ட் முடியுதுன்னா அதுக்கு அடுத்த சனிக்கிழமை வந்து செகண்ட் டெஸ்ட் நடக்கும்ல. சனிக்கிழமை தான் டெஸ்ட்டு. நான் வெள்ளிக்கிழமை போல் அது உங்களுக்கு கொடுப்பேன். அது வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் கிடைக்காம கூட இருக்கலாம். டைம் கிடைச்சவங்க அன்றைக்கே எழுதி பதிஞ்சிருங்க, மார்க் பதிஞ்சிருங்க. படிக்காமல் டைம் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனால் 5 days அந்த ஃபார்மில் வந்து ஓப்பனில் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மார்க் வந்து பதிவேட்டி, அதாவது தமிழ்நாடு புக்கில் எல்லா மக்களுமே எழுதுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த லெவலில் பார்த்தா எவ்வளோ மார்க் வாங்குறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வேறு என்ன அது பார்ப்போம். நான் என்னென்ன பிடிஎஃப் கொடுப்பேன்னா நீ புக் பிடிஎஃப் கொடுத்துருவேன், ஓல்டு புக் பிடிஎஃப் கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவேன். அது போக RS சவால் ரீசனிங் பிடிஎஃப் நிறையா நான் வச்சிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேவா? 25 நம்ம டார்கெட்டு. வீடியோ கிளாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13/10/2024, அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது நெக்ஸ்ட் சண்டே வந்து வீடியோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நண்பர்களே. அடுத்து தமிழ் மீடியம் பேட்ச் அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லையுமே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேருமே இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து டெஸ்ட்டு ஸ்கெடியூல்டு. உங்கள் ஸ்கெடியூலோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீ அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேக்ஸ் கிளாஸ் நல்லா எடுப்போம். பார்த்துக்கலாம். டேட் வந்து இந்த இருக்குங்க. ஃபஸ்ட்டு தனி வெட்டி, அடுத்து கூட்டி வெட்டி, வீக்லி டெஸ்ட்டு தான். ஓகேவா? இந்த டெஸ்ட்டு PDF வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவைகளே 2 வச்சுருக்கோம்னா 2D 3Dன்னு வரும். அடுத்து வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 to 4 ரிவிஷன், அப்புறம் 5 to 8 ரிவிஷன், அப்புறம் வந்து ரீசனிங். அதாவது ப்ளஸ் இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் இவ்வளோ தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆனுவல் பிளானர் ஆஃப்டர் அப்டேட். அதாவது ஆனுவல் பிளான் வந்து டிசம்பர் மாதம் விட்டுருவாங்க. எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் பார்த்தோம்னா டிசம்பர் 15 +ல விட்டுருவாங்க. 15 தான் கணக்கு, அதுக்குள்ளே விட்டுருவாங்க. அதனால தான் வந்துட்டு நான் ஆனால் 28ஆம் தேதி வரையும் மேக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஆன்லைன் பிளான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து வேறு இன்னும் நிறைய டாபிக் நான் வந்து டெஸ்ட்டில் வைக்கல. ஆனால் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். மிச்சிமா கட்சி ஃபிசிபிளாக கொடுக்காம தான் இருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சிடலாம். ஓகேவா நண்பர்களே? அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனுவல் பிளானுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானு. பார்த்துக்கோங்க. தன்னம்பிக்கையாக படிங்க, விடாமுயற்சியோடு இருங்க, கடினமாக உழைங்க, வெற்றி பார்வை, திட்டமிட்டு படிங்க. நம்ம டெலிகிராம் அண்ட் யூடியூப் நேம் பார்த்தோம்னா 2K அகாடமி. டெலிகிராம் நேம் வந்து 6369210307. ஓகேவா? அதாவது கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்க. 25 out of 25 என்னால் உங்களை எடுக்க வைக்க முடியும். நான் ஃபுல்லாக வந்து உங்கள் மேக்ஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மேக்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நல்லா வந்து மேக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிகினிங், அதாவது மேக்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு மணிக்கெலாம் இருந்தீங்கன்னா சிலர் இருப்பாங்க, ஒரு 5 சம் தாங்க போட முடியும், எனக்கு அது மேலே போட வரல அப்படின்னு இருக்கவங்க நம்ம இது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தரமாக வந்து எடுக்க போகிறோம். கிளாஸு வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மேக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்துட்டு நோட் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வீடியோ கிளாஸ் போடுவேன். நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் நடத்துவேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. நம்மளோட டெலிகிராமில் இணைஞ்சிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய நண்பர்கள் எழுதுவாங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு சின்ன காம்படிஷன் இருக்கும். சரி, நிறைய பேர் எழுதுறாங்க, நம்ம அவங்களோட நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோன்ற ஒரு இயல்பான விஷயம் தான். அது தோணும் உங்களுக்கு அப்போ தான். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது குரூப்பில் இருந்தீங்கனாலும் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் காமிக்கும். அவங்களும் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவாங்க நண்பர்களே. ஸோ ஓகே, நான் சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் டெலிகிராமில் வந்து வாய்ஸ் மெசேஜாக போட்டுடுறேன். நீங்கள் டெலிகிராம் இணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கேளுங்க. அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் PDF வந்து நம்மளுடைய டெலிகிராமில் தான் இருக்கும். அதை போய் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வந்து மேக்ஸ் ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்க போகிறது GK. தமிழும் மேக்ஸ் நல்லா போச்சுன்னா GK ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து மேக்ஸும் நல்லா போச்சுன்னா அடுத்து GK வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா இந்த நம்பர் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டெலிகிராம்லேயே மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ நண்பர்களே. நல்லா படிங்க. டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி மார்க்கை தட்டி தூக்குங்க. தேங்க்யூ.